கடவுளே என்னை விடுவே தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களும் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. 24வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 153வது பக்கம், சங்கீதம் 24.
கர்த்தருக்கு திருமுறை பகுதி சங்கீதம் 24வது சங்கீதத்தை நாம் முறையாக நாம் வாசிப்போம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அந்த குடிகளும் கர்த்தருடையவை. கர்த்தரின் பர்வத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? மாசற்ற இருதயம் உடையவர்களாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் கடவுளிலிருந்து நீதியையும் பெறுவான். அவரை தேடி விசாரிக்கிறவர்களின் சந்ததி இதுவே. யாக்கோபின் தேவனே, சமூகத்தை நாடுகிறவர்கள் இவர்களே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பேசுவார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர் அவரே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பேசுவார். இந்த மகிமையின் ராஜா அவர் சேனையின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். திருமொழிகளை படித்த நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24வது பக்கமுள்ள நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். 24வது பக்கம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதும் ஆகிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் அல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவென்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி. இவர் மனிதராகி நமக்காகவும் நம்ம ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினால் கண்மெடுத்து அவதரித்த மனிதனானார். பொந்து பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவை அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள் படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி இதான் வலது பாட்டில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நினைத்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்தமானவரை விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆமே. ஒரு பிதாவரஞ்சு குமார் என்று புறப்படுகிறவர், பிதாவோடு குமாரனோடு ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்துகிறவர், தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவரும் ஆமே. மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் இருக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமே. நான் உட்காருவோம். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்தேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான புதிய மாதத்தின் காலை பொழுதுல ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பாந்தவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டினுடைய அரை ஆண்டை நாம் முடித்திருக்கின்றோம். 6 மாதத்தை நாம் முடித்து மீதம் இருக்கின்ற இந்த 6 மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளின் காலை பொழுதுல ஆண்டவர் தருகின்ற திருவார்த்தையோடு கூட இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கின்ற கர்த்தருடைய திருவார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து தியானிப்போம். மீகா 2:13. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது
கர்த்தராகிய இறைவனீர் எங்களோடு பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் அருளும் இந்த திருவார்த்தைகளின் ஆற்றலோடு இந்த மாதத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திட நீர் எங்களுக்கு அருளைத்தார். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, ஜூலை முதல் நாள் என்று பார்க்கும்போது இன்றைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டே, தேசிய மருத்துவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வெஸ்ட் பெங்காலோட 2வது சீஃப் மினிஸ்டர் டாக்டர் பிஹன் சந்திர ராவ் நாள் ரெண்டுமே ஜூலை 1 தான். ஆகையினாலே அவர் இந்த மருத்துவத்திற்கு பெரிய தொண்டாற்றினதுனால அவருடைய நாளை மருத்துவ தினமாக நம் தேசத்தில் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம் திருச்சபையிலே மருத்துவர்கள் இருந்தால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த இல்லை நிறைய உங்களுடைய மருத்துவர்களுக்கு, டாக்டர்ஸுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களை, நாம் படிக்க கேட்ட இந்த வசனத்தில் தடைகளை நீக்கி போடுகின்றவர் அவர்களுக்கு முன் கடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த மொழிபெயர்ப்பிலே மதிலில் செல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பெரிய கப்பல் அநேக பயணிகளை அழைத்து கொண்டு கடலுக்குள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கப்பலை இயக்கக்கூடிய மாலுமி கப்பலை இயக்கி கொண்டே இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட இடம் வருகிறது, நியூ ஃபவுண்ட் லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கடற்கரை ஓரத்தில் அந்த கப்பலை அவர் நிறுத்துகிறார். ஏனென்றால் இந்த கப்பலை செலுத்தி கொண்டே இருக்கும்போது அதிக பனிமூட்டம் அதிகமாக வருகிறது. ஸோ அதிக பனிமூட்டம், அவர் பேர் ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயர் அவருடைய முதுகில் கை வைத்து அவரிடம் செலுத்துவீர்கள். நான் சனிக்கிழமை எப்படியாவது நான் அந்த கியூபர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் சேர்ந்தே ஆக வேண்டும். அவர் கப்பலை நிறுத்த வைத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையிலே அவர் நிற்க வைக்கிறார். இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா? இந்த நாளின் மாலை பொழுதுல அவர் நிற்க வைத்து இருக்கின்றார். அப்படி இருப்பதினால் சனிக்கிழமை நான் அந்த இடத்திற்கு போயே ஆக வேண்டும். ஏனென்றால் அங்கே போய் கடவுளுடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். ஆகையினால எப்படியாவது என்ன பண்ணுங்க, கப்பலை இயக்குங்கள், இது எப்படியாவது நீங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாலுமி சொல்றாரு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளோ அதிக பனிமூட்டம் இருக்கிறது, இதில் என் கப்பலை நான் செலுத்தினால் என்ன நேரிடும் என்று தெரியாது. ஆகையினால இது விலகி செல்லுகின்ற வரையிலும் நாம் பொறுமையோடு காத்திருக்க தான் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதற்கு இந்த போதகர் சொல்றாரு, ஏன் காத்திருக்க வேண்டும், நீங்க வாங்க நம்ம 2 பேரும் போயிட்டு ஜெபம் செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜெபித்தால் கடவுள் நிச்சயமாக இதை மாற்றுவார், ஜெபம் பண்ணல வாங்கன்றார். அதற்கு அந்த நபர் சொல்லுகின்றார், மாலுமி, என்ன நீங்க விளையாண்டு இருக்கீங்களா, இவ்வளோ பெரிய சூழ்நிலையில ஜெபம் பண்ணலான்னு கூப்பிடுக்கிறீங்க? இல்லை நீங்க வாங்க ஜெபிக்கலாம், கண்டிப்பா இது மாறும். அப்போ இவர் யோசிக்கிறார், இவர் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று என்று அவர் வரவில்லை. அவர் அப்படியே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த போதகர் போய் முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தடைகள் எங்களுடைய இந்த கப்பலுக்கு முன் இருக்கிறது, இந்த பனிமூட்டங்களை நீர் மாற்ற வல்லமை படைத்த கடவுள் நீர். ஏன்னா எல்லாம் அவருடைய ஆளுகையில் தான் இருக்கிறது, அவருடைய ஆளுகையின் கீழ் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதைகளை மாற்ற உம்மால் முடியும் ஆண்டவரே. அப்படி மாற்றினால் நிச்சயம் நான் அந்த கியூபர்க் இடத்திற்கு சனிக்கிழமை சென்று உமது ஊழியத்தை நிறைவேற்றுவேன், அதற்காகத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆகையினால இதை மாற்றும் என்று ஜெபித்து 5 நிமிடத்தில் அது விலகி சென்றதான். ஸோ இந்த மாலுமிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் சொன்ன மாதிரியே கடவுளை நோக்கி ஜெபித்து இப்படி செஞ்சுட்டாரு.
என்கின்ற ஒரு ஆச்சரியத்திலே அவர் கடவுளுக்கு நன்றி சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. இவரும் சென்று அந்த சனிக்கிழமை கியூபர்க் இடத்திலே போய் ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நமக்கு முன் அநேக விதமான இது போன்ற பிரச்சனைகள், தடைகள், சிக்கல்கள், போராட்டங்கள் நமக்கு முன் பெரிய மதில் போன்று இருக்கும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டு தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று அந்த மொழிபெயர்ப்பில் இருந்தாலும், இந்த மோனகன் கடவுள் மொழிபெயர்ப்பிலே மதிலில் திறப்பு உண்டாக்குகிறவர் அவர் நமக்கு முன் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் திறக்கப்பட்ட வாசலுக்குள் நம்மால் பிரவேசிக்க முடியும். அதனாலதான் நம்ம வாசிக்க கேட்ட அந்த 24ஆம் சங்கீதத்தில் சொல்லுகின்றார், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுல அவர் வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த கடவுள், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவரே மகிமையின் ராஜா அப்படின்ற. சோ ஆற்றல் படைத்த கடவுள் நமக்கு முன் பிரவேசிக்கிறவர். அப்படி இருக்கும்போது நாம் தைரியமாக துணிவோடு நம்முடைய வாழ்வின் பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். தடைகளை எல்லாம் நீக்கி போடுகின்றவர், நமக்கான வழியை ஆயத்தம் செய்கிறவராக கடவுள் நமக்கு முன் என்றும் பயணிக்கும் கடவுளாக இருக்கின்றார். ஸோ இந்த திருவசனத்தை நாம் புரிந்து கொள்ள திருமறையில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு நிறைவு செய்கின்றேன். யோசுவாவின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்தாற் போல இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்டார்கள். அப்படி பயணப்பட்டு கொண்டே இருக்கும்போது நிறைய தடைகள் வந்தது நமக்கு தெரியும். அவைகளை கடந்து இறுதியாக கானானுக்குள் அவர்கள் பிரவேசித்து விட்டார்கள். கானானுக்குள் பிரவேசித்த பிறகு அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருந்தது, எரிகோவின் மதில் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதினால் இந்த மக்களால், யோசுவா தான் இப்ப வழிநடத்தி இருக்கிறாரு, நூனின் குமாரன், இதை கடந்து அவர்களால் போக முடியவில்லை, ஒரு பெரிய மதில் சுவர். அப்படி இருப்பதினால என்ன செய்வது என்கின்ற ஒரு பெரிய குழப்பத்தில் மக்கள் இருக்கிறார்கள். அப்போ கடவுளுடைய ஆலோசனையின் பேரில் யோசுவா மக்கள் கிட்ட சொல்றார், 7 நாள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் ஒவ்வொரு நாளும் இந்த மதிலை சுற்றி வர வேண்டும், இந்த நகரை சுற்றி வர வேண்டும் அப்படின்றார். அதே போன்ற அவர்கள் 7 நாளும், குறிப்பாக 6 நாட்கள் ஒரு முறை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியே செய்தார்கள். 7 நாள் நிறைவு பெற்ற போது, 7 முறை சுற்றி வந்த போது யோசுவா சொல்றார், இப்பொழுது அந்த உடன்படிக்கை பேழையை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு இந்த காரியத்தை மேற்கொண்டு முடித்த மாத்திரத்தில் எக்காலம் ஊதப்படும். எக்காலம் ஊதும்போது எல்லோரும் ஆர்ப்பரித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், கடவுளை துதியுங்கள் அப்படின்றார். எல்லோரும் கடவுளை துதித்தார்கள். அப்படி துதித்து கொண்டே இருக்கும்போது அந்த எரிகோவின் பெரிய மதில் சுவர் தரைமட்டமாகி போனது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தரைமட்டமான பிறகு எல்லா மக்களும் அந்த நாட்டிற்குள், நகருக்குள் பிரவேசித்தார்கள். அதற்குள் பிரவேசித்து அவர்களுக்கு கண்முன் யார் வந்தார்களோ எல்லோரையும் அவர்கள் வீழ்த்தினார்கள். வீழ்த்தி அங்கே இருக்கக்கூடியதையெல்லாம் அப்படியே அந்தந்த மக்கள் போய் கைப்பற்றி கொண்டார்கள், தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இவ்வளவு பெரிய காரியத்தை அங்கே கடவுள் நிறைவேற்றினார் இஸ்ரேல் மக்களுக்காக. இவர்கள் செய்த செயல் கடவுள் சொல்படி செயல்பட்டு இறுதியாக கடவுளை எல்லோரும் ஆர்ப்பரித்து துதித்தார்கள். அந்த துதியின் சத்தத்தினால் கடவுள் அவர்களுக்கு சொன்னபடியே அந்த எரிகோவின் மதில் சுவரை அவர்களுக்கு தடையாய், அவர்கள் முன்னகர்ந்து போக முடியாத நிலையில் தடைகள் இருந்த போது கடவுள் அவைகளை தகர்த்து அவர்கள் பயணிக்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்தவ வாழ்வின் பயணத்தில், குறிப்பாக இந்த மாதத்திற்குள்ளாய் நாம் நுழைந்திருக்கும் போது நமக்கு முன்னும் அநேக தடைகள் வரலாம். மனிதர்களால் வரலாம், பல வடிவில் நமக்கு வரலாம். போராட்டங்கள், பிரச்சனைகள் நாம் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு, நாம் தொடர்ந்து அடுத்த கால் அடி எடுத்து வைத்து நம்முடைய வாழ்வை நகர்த்த முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் நமக்கு முன் இருக்கலாம். இது எப்படி மாறும், இது எப்படி நீங்கி போகும் என்கின்ற மன ஏக்கம் நமக்குள் இருக்கலாம், சிந்தனைகள் இருக்கலாம். அப்படி எல்லாம் இருக்கும்போது நாம் திருவசனத்தில் பார்ப்பது போல கடவுளை துதித்தால், அவரை நோக்கி ஜெபித்தால், அவர் சொல்படி செயல்பட்டால் எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் கடவுள் நீக்கி போட்டு நம்மை சிறப்போடு அவர் பயணிக்க செய்வார். அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பாடல், பழைய பாடல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் முன்னே செல்கின்றா, கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும் நன்றியால் துதிப்பாடு, நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடுவோம், கடவுள் தடைகளை மாற்றி நம்மை பயணிக்க செய்வார். ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டுடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து பாடல் புத்தகத்தில் 608வது கீர்த்தனை பாடல், அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்கிற 608வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று ஏறெடுப்போம். 608. அநாதி தேவ உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவனோ அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவாம். அநாதி தேவனோ அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கருணைத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவன்பே, கருணைத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவன்பே. இவனாந்தரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தே அழைத்தாம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவாம். அநாதி தேவனோ அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிரோலில்
பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நம்ம யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் செய்திருக்கின்ற பாவ குற்றங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு கடவுளின் இறை சன்னிதானத்தில் இணைந்து வருகை தந்திருக்கும் போது கடவுளுக்கும் பிறருக்கும் எதிராக நாம் செய்திருக்கின்ற பாவங்களை, குற்றங்களை, தீமைகளை அமைதியான முறையில் ஒரு நிமிடம் நாம் அறிக்கை செய்வோம். பதினெட்டாவது பக்கமுள்ள பொதுவான பாவ அறிக்கையை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளை, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நன்மனதினாலும் வாக்கினால் நடக்கையினாலும் விகிதமான பாவ குற்றங்களை பண்ணேன் மனஸ்தாப்பட்டு அறிக்கையிடுகிறேன். ஆதாய உள்ள சுவாமி, அரக்கத்திற்கழிவது நியாயமாயினும் சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தேவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்துள்ளோம். நான் சாகும் வேளையில் சேர்வதற்கு என்னை ஆயத்த பண்ணலும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 29வது பக்கமுள்ள திருவிருந்து ஆராதனை முறைமையின் முகவுரையை பின்பற்றுவோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்தரிப்போம் வாருங்கள். பாறை சுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமையும் உள்ள பிதாமாகிய அநாதி கடவுளே, நாங்களும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலவான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது, கர்த்தர் பரிசுத்தர். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா.
கர்த்தரின் நாமத்தில் கர்த்தரின் நாமத்தில் கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாவத்தை சுமந்த தேவ ஆட்டு தேவ ஆட்டு கோட்டை நீர் சமாதானம் தாரும். வாங்கி புசியுங்கள். ஆண்டவருடைய திருச்சரீரம் உங்களுக்காக மீட்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக மீட்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்காக மீட்கப்பட்டது. கிறிஸ்தேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக மீட்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்காக மீட்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக மீட்கப்பட்டது. துஷ்டன் என்னை அழைத்தீர்,
பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். தயை செய்வோம் என்று பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சைரமும் நடுவிளையேற பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாச நித்திய வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். தேவாட்டு கொட்டி வந்தே ஐயா நான் வந்தேன். வாங்கி புஸ்தங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சைரமும் நடுவிளையேற பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாச நித்திய வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். வாங்கி புசிங்கள். ஆண்டவருடைய திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. ஆண்டவருடைய திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரையிலும் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம்
எதிர்த்தேனே அகந்தையாலே நான் மீட்க. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் இப்போதுகந்தவர் சுதனின் இரத்தத்தா. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சயரமும் நடுவிளையாறு பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாசத்தை நித்திய வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். முன்பாக இதை அறிக்கை பண்ணுவே மூன்றை நீத்தமாக என் நெஞ்சில் வைத்து யோசிப்பேன். வாங்கி புசிங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காய் பிற்கப்பட்டது. புகழுவே நான் நீலை கட்டும் அது என் மேன்மை என்கிறேன். பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காய் சிந்தப்பட்டது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சயரமும் நடுவிளையேற பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாசத்தை நித்திய வாழ்வுக்கு என திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம். ஆமென். சுவாமி நீரே இவ்வேளையை தள்ளாதேரும் சாவோ தேவரீரே சேர்க்கவும் கலிப்பாயேன். நம் யாவரும் எழுந்து நின்று சிமியோனின் ஸ்தோத்திரத்தை பாடுவோம். ஆண்டவரே, இப்போது மது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானமாய் போக விடுகிறே. போர ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீராயத்தம் பண்ணின உமது அச்சன்யத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களான்
ஏரோ கேர ஏ அவர் நல்லவர் பண்ண வேண்டும் என்று ஆமென். அமர்ந்திருப்போம். திருச்சபையினுடைய அறிவிப்பை தொடர்ந்து வாசிக்க கேட்போம். உம்மை தொழுது கொண்டிருக்கிற தம் மக்களை நீர் இறைவா நீர் கண்ணோக்கி பார். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் தம்முடைய மக்களுக்கு வழங்கின உமது திருவார்த்தைகளுக்காய் நன்றி. தடைகளை உடைத்து போடுகிறவர், தகர்த்தி அறிகிறவர்,
அவர்களுக்கு முன்பதாக போகிறார் என்கின்ற வார்த்தைகளை மையமாக வைத்து சிந்திக்க அருள் புரிந்தீர். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் யோசுவாவினுடைய தலைமையில ஆண்டவரே பயணித்து கொண்டிருக்கும் போது வாக்களிக்கப்பட்ட நாட்டின் மதிலால் அவர்கள் தடைப்பட்டு நின்றார்கள். 7 நாட்கள் அந்த நகரை சுற்றி வந்து 7வது நாள் 7 முறை சுற்றின பிறகு எக்காலங்கள் முழங்குகிற வேளையில மக்கள் அனைவரும் ஆர்ப்பரித்து கடவுளுக்கு துதிப்பாடி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த மதில், தடையாயிருந்த மதிலில் தகர்த்தெறியப்பட்டு சுக்குநூறு ஆறினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவள் அனைவரும் அந்த தேசத்திற்குள், நாட்டிற்குள் பிரவேசித்தார்கள். தொடர்ந்து அனைத்தையும் அவர்கள் கைப்பற்றினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்வின் பயணங்களிலும் எங்களுக்கு எதிராக நாங்கள் முன் நகர்ந்து போகாதபடி பல தடைகளும் மனிதர்களால் பலவிதமான காரியங்களினால் எங்களுக்கு ஏற்படும் போது தடைப்பற்று நாங்கள் நிற்கிற வேளையில் முன்னகர்ந்து செல்ல முடியாத ஒரு நிலை எங்களுக்கு உருவாகுகிற பொழுதெல்லாம் தடைகளை உடைத்து போடுகிற கடவுள் எங்களுக்கு முன் செல்லுகின்றார். அவர் இவைகளை விலக்கிச் செய்து தகர்த்தெறிந்து எங்களை சிறப்போடு அவர் பயணிக்கச் செய்வார் என்கிற நம்பிக்கையிலே வாழ்ந்திட அருளைத்தார். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த துதியினால் இந்த எரிகோவின் மதில் விழுந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். என்னாலும் நாங்களும் உம்மை துதித்து உம்மை புகழ்ந்து போற்றி உம்மை நோக்கி ஜெபித்து எங்களுடைய வாழ்வை வாழும்போது ஆண்டவரே, என்ன தடைகள் இருந்தாலும், பலவீனம் என்கின்ற தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் என்கிற தடைகள் இருந்தாலும், போராட்டங்கள் என்கின்ற தடைகள் இருந்தாலும், அழுகை என்கின்ற தடைகள் இருந்தாலும், பண பிரச்சனை, சிக்கல்கள், அவமானங்கள், என்ன தடைகள் இருந்தாலும் அவைகளை கடவுள் மாற்ற ஆற்றல் படைத்தவர் என்கிற உணர்வோடு உம்மிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் புதைத்து வைத்து வாழ நீர் எங்களுக்கு அருளைத்தார். அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வோடு தொடர்ந்து வாழ்ந்திட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளினால் தம்முடைய மக்களை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய செங்கலியப்பம் தூய ஜேம்ஸ் லூதர நூற்றாண்டு திருச்சபையை உமது திருக்கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும். சபையின் அனைத்து வகை பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்கள், கோயில் பிள்ளை யாவரையும் நீர் ஆசீர்வதியும். படிக்கிற வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள், விசேஷித்த நாட்களை காணப்போகிற தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். புதிய மாதம், புதிய ஆண்டு தம்முடைய மக்களுக்கு வளமாக ஆசீர்வாதமாக அமைந்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற தம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும், ஆற்றல் படுத்தும். ஆண்டவரே, இருக்கிற சுகவீனங்களை நீர் நீக்கி போட்டு இந்த தடையாயிருக்கிற பிரச்சனைகளை நீர் மாற்றி சுமூகமாக நிம்மதியோடு தங்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திட வேண்டிய அருளை நீர் தாரும். குறிப்பாக என்னுடைய சபையினுடைய பொருளர் டாக்டர் ரவி ஐயா அவர்களையும் திருமதி அற்புத அம்மா அவர்களையும் ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் தயவோடு கண்ணோக்கி பார், அவருடைய பலவீனங்களை மாற்றி போடும். நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தம்முடைய மக்களுக்கு நீர் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதம் முழுமையாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழுகிற வேளையில் கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களுடைய வாழ்வை நீர் சிறப்போடு நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டிலும் தம்முடைய மக்களாய் உமக்கென்று படைத்த காணிக்கைகளுக்காய் செபிக்கிறோம். படைத்திருக்கிற வழிபாட்டின் காணிக்கை, மாத காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, நன்றி செலுத்துகின்ற காணிக்கை, ஆண்டவரே திருவிருந்து காணிக்கை என்று சொல்லி பல்வேறு நிலையில் தம்முடைய மக்கள் படைத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளையும் தயவாக ஏற்றுக்கொள்ளும். அக்காணிக்கைகளை முது திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கும் போது படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் தந்தையாக இறைவனின் தயவாக கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரை, இந்த வழிபாட்டிற்கு என்று முது ஆலயத்தையும் முது திருப்பீடத்தையும் ஆயத்தம் செய்த மக்களை ஆசீர்வதியும். வண்ண பூக்களினாலே அலங்கரித்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இசைக்கருவிகளின் ஊடாக முது நாமத்தை உயர்த்தின மகிமைப்படுத்தின மக்களை ஆசீர்வதியும்.
பாடல்களை பாடி திருவசனங்களை நடத்தி கொடுத்து வாசித்த யாவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தம்முடைய மக்கள் படைத்த காணிக்கைகளை சேகரித்து கொண்டு வந்தவரையும் திருச்சபையின் ஊழியங்களை அறிவிப்பாக வழங்கினவரையும் கர்த்தர் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் மிக குறிப்பாக திருமைந்தரும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவின் திரு உடலோடும் உதிரத்தோடும் எங்களை இணைத்துக் கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் வாழ்வை வழங்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தியிருக்கிறீர். இப்பரிசுத்த தன்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் காத்து கொண்டு இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாகவே தொடர்ந்து வாழ்ந்திட நீர் அருளை தாரும். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் மிக குறிப்பாக ஆண்டவரே, அருமையான திரு தெய்வ சிகாமணி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த குடும்பத்தின் மக்களையும் அவருடைய வாழ்வையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தை உமது திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுமையாக, இந்த மாதம் முழுமையாக கடவுள் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய தேச தலைவர்கள், ஆட்சியாளர்கள், மக்கள் யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இந்த திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். சமூக ஊடகத்தின் வழியாகவும் இந்த வழிபாட்டில் இணைந்துமை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இதை சிறப்போடு ஆண்டவரே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து உமது கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் எடை கட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வழிபாட்டை தவறவிட்ட மக்களும் வருகிற நாட்களை தவறாமல் கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீர் அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் ஆண்டவருடைய இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள எழுந்து நின்று கண்களை மூடி தலை வணங்குவோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆமென். தடைகளை உடைத்தெறிந்து போடுகிற கடவுள் நமக்கு முன் பயணிக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் வாழ்ந்திட நாம் சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென்.